சிஸ்டர் சார் இந்த ஜென்ஸுக்கு துணி எங்க? அதோ அந்த செக்ஷன் போங்க சார். தேங்க்ஸ். உங்க மனைவிக்கு பிடித்த கலர் மஞ்சள். மஞ்சள் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, உங்க மனைவிக்கு பிடித்த பொழுதுபோக்கு? புக் படிப்பது, டிவி பார்ப்பது. தவறான ஆன்சர். சரி, உங்களுடைய அடுத்த கேள்வி, உங்க மனைவிக்கு பிடித்த வண்டி? சார் சொல்லுங்க சார். இது பேண்ட்டு சட்டை. யாருக்கு? உங்களுக்கா சார்? பின்ன யாருக்கு? எனக்கு தான் சார். கேஷுவல் பார்க்குறீங்களா ஃபார்மல்ஸ் பார்க்குறீங்களா சார்? அப்படின்னா ஃபார்மல்ஸ்னா ஆஃபீஸ் போட்டுட்டு போகிறது, கேஷுவல்னா இப்போ நீங்கள் போட்டுருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. நான் என்னத்துக்கு ஆஃபீஸுக்கெலாம் போனோம்? நான்லாம் போக மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி சாதாரணமாக கொடுங்க. நான் காட்டுறேன் சார். வேதாஜி இல்லை, ஒரு சின்ன ஆசை. என்ன? இது எனக்கு ட்ரெஸ்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். இல்லை, நான் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இல்லை, அதே இந்த பர்த்டே பேபி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ கொஞ்சம். என்ன? நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணும் அவ்வளோதானே? ஒன்றரை. அண்ணா இது எதுவுமே நல்லா இல்லை. நான் சொல்றதை எடுங்க. சரிங்க மேடம். அந்த பச்சை கலர்ல அதை எடுங்க. ஓகே. அப்புறம் அந்த மஞ்சள் கலர் எடுங்க. நீங்களும் சூப்பர் ஜோடி 2017 வாங்கல. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். இங்க ஏதோ புது ஜோடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேம் என்னன்றதை பத்தி சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். ஒன்றும் இல்லை, எங்கள் ஷாப்பில் சூப்பர் ஜோடி 2017 ஒரு கான்டெஸ்ட் நடத்துகிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோடிகளுக்கான ஜோடி பொருத்தத்தை டெஸ்ட் பண்ண அவங்க கிட்ட கம்பேட்டபிலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் கேட்போம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஊருங்களுக்கெல்லாம் அனுப்புறதுக்கான டிராவல் கூப்பன்ஸ் நாங்கள் கொடுப்போம். இதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வேதாஜி பாவம் தம்பி கேட்குறாரு, நம்ம கலந்துக்கலாமே. பிரதர், இந்த போட்டிக்கு என்ன பேர் சொன்னீங்க? சூப்பர் ஜோடி 2017. ப்ளீஸ் கொஞ்சம் 5 நிமிஷம். சரி, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் 10 கேள்வி தான். அதுக்கான ஆன்சரை நீங்கள் இதில் எழுதினா போதும். மேடம், இது உங்களுக்கான பேட். சார், இது உங்களுக்கு. தேங்க்யூ. ஐயோ, இந்த அனிதா பொண்ணை ரொம்ப நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ என்னடான்னா பழி வாங்குற, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்க போகிறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காளே. இப்போ என்ன பண்ணுறது? இது ஐயா கிட்ட உடனே சொல்லிட வேண்டியது தான். சொல்லிட்டே தான் இருக்கீங்க, ஒன்னும் ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா, நான் வீரையா பேசுகிறேன்யா. சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயா. பெரியா, இங்க எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுவோம், சரியா? ஐயா ஐயா, இல்லைங்க ஐயா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இப்போவே நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்தியா, இது பாரு, கஸ்டமர்ஸோட பேசிட்டு இருக்கேன், முக்கியமான விஷயங்கிற, அது சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? டிஸ்டர்ப் பண்ணாத இப்படிலாம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. அது என்னன்னா வேறையா முக்கியமான விஷயம்னு சொல்றேன் இல்ல, பொறுமையாரு, பொறுமையா அப்புறம் கேட்கறேன். எனக்கு வேலை முடியணும், சரியா? ஐயா அது இல்லைங்க ஐயா. கட் பண்ற. ஐயோ,
ஐயா ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? சுந்தர் தம்பிக்கு ஃபோன் பண்ணுவோம். யாருக்கு நான் ஃபோன் பண்றீங்க? என்னன்னா யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இவ்ளோ பதட்டமாகறீங்க? ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. கேக்குறேன்ல, யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சுந்தர் தம்பிக்கு. அவர்கிட்ட என்ன பேச போறீங்க? கேட்டதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமா? என்னம்மா சொல்கிறீங்க? அவர்கிட்ட முக்கியமா ஏதாவது பேசணுமான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தானே? ஆமாம்மா. அப்ப போனை எடுத்து வச்சுட்டு எனக்கு சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க. என்னம்மா? சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போதானம்மா காப்பி கொடுத்தேன். அது ஆறி போச்சு. எனக்கு சூடா வேணும். சரி போங்க. ஹலோ, போனை எடுத்து வச்சுட்டு போங்க. போங்க. இந்த போன் இருக்கிறதுனால தானே கண்டவங்களுக்கும் போன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேல் யாருக்கு போன் பண்றேன்னு நான் பாக்குறேன். இவனுக்கெல்லாம் உண்மை தெரியற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த உண்மையை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னம்மா? உனக்கு என்ன காது கீத அவுட் ஆயிடுச்சா? சொல்றதெல்லாம் 2 தடவை சொல்லணுமா? காஃபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமான்னு கேட்டேன். அது இன்னும் பால் காயலையம்மா. அது எப்படி காயும்? பால் காயணும்னா ஸ்டவ்வை முதல்ல பத்த வைக்கணும். ஆமாம்மா, ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். சாரி. வேண்டாண்ணா, நீங்க எதையும் பத்த வைக்க வேண்டாம். எதையும் பத்த வைக்க வேண்டாம். பத்த வைக்க கூடாதுன்னு சொல்லதான் வந்தேன். என்னன்னா ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. கேட்க கூடாதது ஏதாவது கேட்டுட்டீங்களா? அண்ணா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? நான் வண்டியில போகும்போது குறுக்க வேற யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அச்சோ குறுக்க வந்துட்டாங்களேன்னு நான் பிரேக் எல்லாம் போட மாட்டேன். என் வழியில நீ எப்படி வரலான்னு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் நீங்க இப்போ ஏன் குறுக்கால வந்திருக்கீங்க. நீங்கன்றதுனாலதான் நான் அப்படியே பிரேக் போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்த தடவை குறுக்கால வந்தீங்க, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? நீங்க இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேட்ட விஷயத்த அப்படியே மென்னு முழுங்கி உள்ளேயே வச்சுக்கணும். அதையும் மீறி இல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா அப்புறம் ஏன் வழியில குறுக்க வந்ததுக்காக நீங்க தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. என்னடா இவ இப்படி மிரட்டுறாளே அப்படின்னு பாக்குறீங்களா? அண்ணா, நீங்கன்றதுனாலதான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். வேற யாராவது உங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னு வைங்க, இந்நேரம் நான் மிரட்டுறதுக்கு அவங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க.